ஹலோ யூஸ் தமிழ்நாடு ஜென்மிஷன் 2025 டிஎன்இ 2025 நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். 2025க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, நம்ம ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் அது இல்லாமல் சென்னையில் இருக்கிற நிறைய காலேஜஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கும் இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது மாதிரி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1112 தான் கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கவரப்பேட்டை. ஓகேங்களா, உங்களுக்கு சென்னையிலேருந்து அவுட்டரில் கும்டிபுணி ரீஜனில் கவரப்பேட்டைன்னு சொல்கிற ரீஜனில் இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. தென் 50 கிலோமீட்டர்ஸ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இது வரும். இல்லை ஆர்எம்டியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rmd.ac.in. இதுதான் வந்து ஆர்எம்டியோட வெப்சைட்டு. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தென் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட. இங்கே டோட்டலாக வந்து 5 கோர்சஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 கோர்சஸில் 3 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரிமைனிங் 2 கோர்சஸ் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுனால அது இன்னும் NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கலை. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டலும் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா per month 5,100 rupees வந்து வருது. ரூம் ரெண்ட் 2,500, எலக்ட்ரிக் சார்ஜ் 1,200 rupees வரும். காஸ்ட் அண்ட் டெபாசிட் 5,000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 11,000 சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமமாக 16,900லேருந்து 37,900 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஐடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் மேஜராக இருக்கிற ஒரு கோர்ஸு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 126, அதாவது டபுள் இன்டேக்கு 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது NBA அக்ரிடேட்டட் வாங்கின கோர்ஸு. ஓகேங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 177.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 173, தென் பிசிஎம் 166.5, தென் எம்பிசி 170, எஸ்சி 139, தென் எஸ்சிஏ 113 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து 180லேருந்து 169 வரைக்கும் கூட அதை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ இங்கே 180 சீட்ஸு உங்களுக்கு 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கின ஒரு கோர்ஸு. சரிங்களா, இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரில் 177 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 174, பிசிஎம் 162.5, எம்பிசி 167.5, தென் எஸ்சி 143, தென் எஸ்சிஏ 111.5. இந்த வருஷம் நம்ம வந்து 193லேருந்து 171 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்எம்டியில் இசி கோர்ஸ். சரிங்களா, தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் வாண்டட் கோர்ஸு. சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 240 சீட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு 4 இன்டேக்கு 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 181 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 176.5, தென் பிசிஎம் 167.5, எம்பிசி 174, தென் எஸ்சி 150, தென் எஸ்சிஏ 118. இந்த வருஷம் நம்ம வந்து 190லேருந்து 176 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் வந்து 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. 60 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 173, தென் எம்பிசி 165.5, 165.3, தென் எஸ்சி 137.5. தென் இந்த வருஷம் நம்ம 179லேருந்து 169 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 172, தென் பிசிஎம் 171, தென் எம்பிசி 167,
தென் எஸ்சி 140, தென் எஸ்டி 132 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 183 168 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆர்எம்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து இங்கே 170க்கு அபோவ் ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா இந்த எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரேஞ்சஸில் தான் உங்களுக்கு இருக்குது. ஆர்எம்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிள் வருது. எலக்ட்ரானிக்ஸில் ஈஸி ஒன்று அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் இருக்கிற ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து நீங்கள் எந்த கோர்சஸ் வேணால் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் கட் ஆஃப் பண்ணிங்கன்னா அபோவ் 170னா டெஃபினட்டாக இங்கே இருக்க கோர்ஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து 170 கட் ஆஃப் மேலே இருந்துச்சுன்னா நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து 175க்கு மேலே தேவைப்படுது. மீது எல்லா கோர்ஸுமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே 170 கட் ஆஃப் இருந்தாலே போதும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.